வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் 9. அன்று இரவு முழுவதும் அம்மா உமா நித்திரையின்றி படுக்கையில் புரண்டு வண்ணம் இருந்தாள். அலை அலையாக பல்வேறு சிந்தனைகள் அவள் உள்ளத்திலே எழுந்து மனதை குழப்பிய வண்ணம் இருந்தன. செண்பகவல்லியின் அழகிய முகத்தை எண்ணிய போதெல்லாம் பரிசுத்தமானதொரு தெளிந்திய ஓடையின் அமைதிதான் அவளது நினைவுக்கு சற்றென்று ஊமையாக எழுந்தோடி வந்தது. வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துள்ள அந்த அம்மாள் முதல் சந்திப்பிலே வேண்டாத வீண் கதைகளை பற்றி பேசி அவளை வேணுமென்றே கலங்க செய்திருப்பாளா? சேச்சே, இருக்காது. முகத்தை பார்த்தால் வம்பு தும்புகள் பேசி வீண் பொழுதை கழிக்கும் வேலையற்ற பெண்மணி என்று கொஞ்சமும் தோன்றவில்லையே. அப்படியென்றால் சிவகுமாரன் டாக்டர் குருமூர்த்தியை பற்றி புகழ்ந்து பேசியதெல்லாம் வெறும் பொய்யுரைகளா? சிவகுமாருடன் பழகிய சில தினங்களில் அவனை பற்றி ஓரளவு அறிந்து கொண்டிருந்தாள் உமா. தாய் தந்தையற்ற அனாதை என்று ஆசிரமத்தில் வளர்ந்து வாழ்வு பாதைக்கு வந்தவன் என்ற போதிலும் அவனது நடத்தையில் கண்ணியமும் நேர்மையும் நிறைந்திருந்தன. அவனுடைய கபடமற்ற சுபாவமும் மரியாதையான தன்மையும் அவளை பெரிதும் கவர்ந்து விட்டமையால் சிவகுமார் வேண்டுமென்றே பொய் கூறியிருப்பான் என்று மனத்தால் சிந்திக்கவும் முடியவில்லை. செண்பகவல்லி சொல்லியது உண்மையாக இருக்கலாம். வெகுளியான சிவகுமாரனுக்கு ஒரு சமயம் குருமூர்த்தியின் கபடத்தன்மை விளங்கவில்லையோ என்னவோ. உமாவின் பாட்டியாருக்கு வைத்தியம் செய்ய பண்ணைக்கு வந்திருந்த சமயம் கண்ணியமான மனிதராக தான் தோற்றமளித்தார். பெண் பிடித்தவர் போல் நேர்மையற்ற முறையில் கடுகளவும் நடந்து கொள்ளவில்லை. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டது? எல்லாம் ஒரு சமயம் வெளி வேஷமாகவும் இருக்கலாம். தீர விசாரிக்கும் வரை ஒன்றையும் நிச்சயமாக சொல்வதற்கில்லை. டாக்டர் குருமூர்த்தியின் நடத்தை ஒரு புறம் இருக்கட்டும். அவர் மீது மேனேஜர் வரதராஜன் மனஸ்தாபப்பட்டு கொண்டதற்கு காரணம் சண்முகவல்லியே சொல்லிவிட்டாள். ஆனால் பண்ணையார் ஏகாம்பரத்திற்கு அவர் மீது எதற்காக மனஸ்தாபம் ஏற்பட்டதாம்? குருமூர்த்தி பண்ணையில் வைத்தியராக இருக்கும்போது ஏதேனும் முறை தவறி நடந்து கொண்டாரா? இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்கிறது. குருமூர்த்திக்கும் பண்ணைக்கும் உள்ள தொடர்பு ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது. அதை தீர அறிந்து கொண்டு விட்டால் மர்மம் புலனாகிவிடும் என்று பலவிதமாக எண்ணி நித்திரையின்றி உமா தனது படுக்கையில் வெகு நேரம் புரண்டு கொண்டிருந்தாள். மறுநாள் காலை எழுந்ததும் உமா அவசரமாக பண்ணை அலுவல்களை மேலதிகாரியாக கவனித்துவிட்டு காலை ஆகாரத்தை முடித்து கொண்டு வெளியே கிளம்பிவிட்டாள். மேனேஜர் வரதராஜன் வரவிற்கு கூட காத்திருக்கவில்லை. அன்று தினம் எப்படியாவது சிவகுமாரிடம் பேசி குருமூர்த்தியை பற்றி மேலே கொஞ்சம் விவரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு கடிதத்தை விட வழக்கத்தை விட மிகவும் அதிகாலையிலே பண்ணையார் மகள் தங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருப்பதைக் கண்டு அதன் தலைவி சற்று அதிர்ச்சியமடைந்தாள். எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. காலை 10 மணி சுமாருக்கு தான் தினசரி ஒரு முறை சிவகுமார் அங்கு வருவது வழக்கம். ஆகவே அவன் வரும் வரை பொழுதை இனிதாக கழிக்க நிமித்தம் உமா ஆசிரமத்து குழந்தைகளுடன் மரத்தடியில் உட்கார்ந்து கதைகள் பேசி சிரித்து கொண்டிருந்தாள். மணி 10, 11, 12 என்று நேரம் மெல்ல ஊர்ந்து சென்றது. ஆனால் சிவகுமார் வந்த பாடில்லை. பகல் உணவிற்காக குழந்தைகளை எச்சரிக்கும் மணி அடிக்கப்பட்டதும் உமாவை சுற்றி விளையாடி மகிழ்ந்து வண்ணம் இருந்த குழந்தைகள் அனைவரும் ஓட்டமாக ஆசிரமத்தை நோக்கி ஓட தலைப்பட்டனர். அதற்கு பின்னரும் அங்கே எவ்வளவு நேரம் காத்திருப்பது என்று அவளுக்கு விளங்கவில்லை. குழந்தைகளின் உணவை மேற்பார்வையிட்ட வண்ணம் நின்று கொண்டிருந்த ஆசிரமத்து தலைவியிடம் மெல்ல வந்தாள். இன்று தினம் குழந்தைகளின் அப்பாவை இன்னமும் காணவில்லை. வழக்கமாக வரும் நேரம் கூட கடந்துவிட்டதே என்று எதேர்ச்சியாக கேட்கிறவள் போல் கேட்டாள். ஆனால் அதை பேசி முடிப்பதற்கு முன் அவளது முகம் சங்கோஜத்தினால் லேசாக சிவந்துவிட்டது. காரணமற்ற துரத்திகளில் நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது. உமாவை ஏற இறங்க குறிப்பாக ஒரு முறை கவனித்து விட்டதனுக்குள் தலைவி மெல்ல புன்முறுவல் செய்து கொண்டாள். டாக்டர் குருமூர்த்தி அவர்கள் வீண் கலாட்டா செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டிருந்ததனால் நான் வழியே அதை பற்றி பேசவில்லை. நீங்களே கேட்கும்போது சொல்லாதிருப்பது தவறு. நேற்று சாயங்காலம் ஒரு காரியமாக பக்கத்து நகரத்திற்கு போயிருந்த சிவகுமார் திரும்பி வரும் வழியில் ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டார். வேகமாக அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சாலை ஓரத்திலிருந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துவிட ஆசனத்திலிருந்து அவர் வெகு தூரம்
தரையில் தூக்கி எறியப்பட்டு விட்டார். காயம் கொஞ்சம் பலமாக பட்டுவிட்டதனால் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று வைத்தியர் அபிப்பிராயப்படுகிறார். அதனால்தான் நாங்கள் கூட அவரை நேரில் சென்று இன்னமும் பார்த்து வரவில்லை என்று அவள் முடிக்கவின் உமாவினால் தனது பதற்றத்தை அடக்க முடியவில்லை. உயிருக்கு ஆபத்து ஒன்றுமில்லையே என்ற கவலையுடன் பரபரப்பாக வினவினாள். இனம் விளங்காத ஒரு வகை கவலையில் அவளது நெஞ்சு வெடித்துவிடும் போல் துடித்தது. முத்துக்களை நிகர்த்த வியர்வத்தி விலைகள் நெற்றியில் அரும்பி இரு கன்னங்கள் மீதும் ஆறாக வழிந்தோடின. காயம் கொஞ்சம் பலம்தான் என்ற கேள்வி. வீண் கலவரமும் கூட்டமும் கூடாது என்று டாக்டர் கண்டிப்பாக கூறிவிட்டதனால் நாங்கள் அங்கே போய் பார்க்க முடியவில்லை. ஓயாது துருவென்று அலைந்து திரிந்து கொண்டிருந்த மனிதர் படுத்த படுக்கையாக கிடைக்கிறார் என்பதை கேட்கும் போதே மனதிற்கு மெத்த வேதனையாக தான் இருக்கிறது என்றாள் தலைவி. உமா அவள் தொடர்ந்து பேசியது அதற்கு பின் காது கொடுத்து கேட்கவே இல்லை. தயவு செய்து அவரது வீட்டு விலாசத்தை தெரிவிப்பீர்களா? அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கலவரத்துடன் கேட்டாள். அப்படியே செய்கிறேன். நீங்கள் அவர் வீட்டை தேடிக்கொண்டு போகும் சிரமம் கூட வேண்டியதில்லை. கூட ஆசிரமத்து வேலையால் ஒருவனை அனுப்பி வைக்கிறேன். வீடும் அப்படி தொலைவில் இல்லை, இங்கே அருகில்தான் இருக்கிறது என்றாள் தலைவி. ஆசிரமத்து அருகே சற்று தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு வீட்டில்தான் சிவகுமார் வசித்து கொண்டிருந்தான். காரில் நின்று இறங்கிய உமா வேகமாக சென்று பாதி மூடியிருந்த வாயில் கதவை மெல்ல விரலால் தட்டினாள். யாரது என்று உள்ளிருந்து அதட்டியபடி டாக்டர் குருமூர்த்தி கதவை திறந்தார். அது சமயம் அவர் அங்கு இருக்கக்கூடும் என்பதை சிறிதும் எதிர்பார்க்காத உமா திடுக்கிட்டு போய்விட்டாள். நேற்று ஏற்பட்ட விபத்தில் சிவகுமார் படுகாயமடைந்திருக்கிறார் என்று வந்தேன் என்று விழுங்கினாள் அவள் மனக்கிலேசத்துடன். குருமூர்த்தி அவளை கடுமையாக ஒரு முறை முறைத்து பார்த்தார். சிவகுமாரை தாங்கள் தற்சமயம் வந்து பார்ப்பதில் ஏதும் பிரயோஜனமில்லை. தலையில் ஏற்பட்ட காயத்தினால் அவர் நினைவின்றி மயக்கமாக படுத்திருக்கிறார் என்று சுருக்கமாக கூறிவிட்டு திரும்பினார். உமாவிற்கு பேச முடியாத துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பெருகி வர முயற்சித்த கண்ணீரை சிரமத்துடன் அடக்கி கொண்டாள். சிவகுமாரை ஒரு முறையேனும் பார்த்துவிட்டு வீடு திரும்பாவிடல் அவள் உள்ளம் அமைதியடையாது போல் ஒரேடியாக தவித்தது. மன்னிக்க வேண்டும் டாக்டர், நான் அவரிடம் ஏதும் பேசி தொந்தரவு செய்ய மாட்டேன். ஒரு நிமிஷம் மட்டும் என்னை உள்ளே வர அனுமதியுங்கள். பார்த்துவிட்டு உடனே போய்விடுகிறேன் என்று மிகவும் அன்றாடி கேட்டாள். மீண்டும் ஒருமுறை குருமூர்த்தியிடம் தான் கெஞ்சி கேட்கும்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டதே என்று அவளுக்கு மெத்த அவமானமாக இருந்தது. நீங்கள் படித்த பெண், நோயாளிக்கு ஓய்வு அவசியம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை அறிவீர்கள். நீங்களே இப்படி பிடிவாதம் செய்தால் நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று வெறுப்பாக பேசிய குருமூர்த்தி கதவை நன்றாக திறந்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவரது கடுமையான வார்த்தைகள் நெஞ்சை சுருக்கின தைத்த போதிலும் உமா அவைகளை பொருட்படுத்தவில்லை. சப்தமிடாது மெல்ல நடந்து அவரை பின்தொடர்ந்து சென்றாள். சிவகுமார் வசித்து வந்த வீடு மிகவும் பழைய பானையில் கட்டப்பட்ட சிறு ஓட்டு கட்டிடம். முற்றத்தை ஒட்டி இருந்த கூடத்தில் கயிற்று கட்டிலின் மீது அவன் படுத்திருந்தான். தலையிலும் கைகள் மீதும் பலத்த கட்டுகள் போடப்பட்டிருந்தன. வீழ்ந்த அதிர்ச்சியில் முகம் வீங்கி உருமாறி போயிருந்தது. கண்களை திறக்காது தானே மெல்ல ஏதோ முணுமுணுத்த வண்ணம் அவன் படுக்கையின் மீது புரளத் தொடங்கினான். தலைமாட்டில் நின்று விசிறி கொண்டிருந்த வயோதிக பெண்மணி ஒருத்தி அதை கண்டதும் விசிறியை கீழே போட்டுவிட்டு அவன் விழுந்து விடாவண்ணம் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மருந்து பொட்டியை திறந்து சாவதானமாக ஏதோ மருந்தை ஊசி குழாயில் ஏற்றிக்கொண்டிருந்த குருமூர்த்தி அவளை திரும்பி பார்த்தார். பயப்படுகிறார்கள் அம்மா, அப்படிதான் கொஞ்சம் அரட்டல் புரட்டல் இருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் நன்றாக தூங்க ஆரம்பித்து விடுவார் என்று கூறிவிட்டு சிவகுமார் அருகில் வந்து மருந்தை அவனது கையில் ஏற்றினார். நாடியையும் இருதய துடிப்பையும் கருத்துடன் சோதித்துவிட்டு சாயங்காலம் வந்து மறுபடி பார்க்கிறேன். அவசியம் ஏற்பட்டால் இடையே ஆளை விட்டு அனுப்புங்கள். உடனே வந்து விடுவேன். நன்றாக அவர் தூங்கட்டும். எழுப்பி ஆகாரம் தர வேண்டியதில்லை. பக்கத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கவனித்து கொண்டால் போதும் என்று கூறிவிட்டு மருந்து பெட்டியை மூடி கையில் எடுத்துக்கொண்டார். அதை கண்டதும் தூண் மறைவிலே நின்று கொண்டிருந்த வேலைக்கார பையன் ஓடி வந்து பெட்டியை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு முன்னே நடந்தான்.
தாழ்வாரத்திலே நின்றபடி கட்டிலில் கிடந்த சிவகுமாரை கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்த உமா, டாக்டர் சார், வீட்டுக்கு தானே போக வேண்டும், எங்கள் காரில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று வலிய உபசாரம் செய்தாள். டாக்டர் குருமூர்த்தி அவள் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. வேண்டாம் அம்மா, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என்னுடைய மாட்டு வண்டி வெளியே காத்திருக்கிறது, அதிலே நான் போய்விடுகிறேன். வந்தனம் என்று அவளது உதவியை அசட்டையாக மறுத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். எவ்வளவோ ஏழ்மையில் கஷ்டப்பட்டிருந்த போதிலும் உமா தன் தாயிடம் கூட கடுமையான வார்த்தைகளை கேட்டறியாது வளர்ந்தவள். அன்பிலே தளிர்த்திருந்த அவளது உள்ளம் பஞ்சை விட மிகவும் மென்மையாக இருந்ததனால் அவமானகரமான பேச்சு, கடும் சொற்கள் முதலியவற்றை பிறரிடமிருந்து பெற அவளால் சகிக்கவே முடிவதில்லை. எனவே குருமூர்த்தியின் அசட்டை அவளின் மிருதுவான நெஞ்சை மிக்க வேதனை செய்தது. அவர் மீது அது சமயம் அவளுக்கு மிக்க கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது. டாக்டர் குருமூர்த்தி பெண்கள் பால் மிக்க சபலமுடையவர் என்று சண்முகவல்லி கூறியிருந்தாள். ஆனால் குருமூர்த்தி உமாவிடம் நடந்து கொள்ளும் முறையை ஆராய்ந்து பார்த்தால் அவர் பெண்களை விஷம் போல் வெறுக்கும் ஆசாமி போல் அல்லவா தோன்றுகிறது. அல்லது வெறுப்பது போல் வேஷம் போடுகிறாரோ என்னவோ. உமா மீது தனிப்பட்டதானதொரு வெறுப்பு ஏற்பட ஏதேனும் ஒரு காரணம் இருக்குமோ என்னவோ. முன்பின் இதற்கு முன் சந்தித்தே இராத உமா அவருக்கு என்ன தீங்கு செய்தால்? ஏன் அவருக்கு அவள் மீது இந்த வெறுப்பு? அவளிடம் பேசும்போது வார்த்தைகளில் ஏன் அந்த கண்டிப்பு? முகத்தில் ஏன் அந்த கடுமை? அல்லது இவை எல்லாம் அவருடைய ஒரு கை தேர்ந்த நடிப்பா? இந்த சிந்தையை நின்று திடுக்கிட்டு விழித்து கொண்ட உமா நிஜ உலகிற்கு வந்தாள். நீண்ட நேரம் தான் அங்கே நின்று கொண்டிருப்பது மரியாதைக்கு உகந்ததல்ல என்று தோன்றியது. நோயாளிக்கு விசிறிக்கொண்டு நின்ற வயோதிக பெண்மணி அவளை முன்பே அறிந்தவள் போல் மெல்லியதாக புன்னகை செய்தாள். அம்மா, நிற்கிறீர்களே, இப்படி உட்காருங்கள் என்றாள் அவள். கட்டில் அருகில் கிடந்த ஒரு சிறு முக்காலி மீது உமா உட்கார்ந்து கொண்டு முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். உஸ் என்று பெருமூச்சு விட்டுவிட்டு கூரை முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது மனதில் ஓடிய எண்ணத்தை ஊகித்து கொண்டவள் போல் அந்த கிழவி தானே பேச ஆரம்பித்தாள். ஐயா, இந்த வீட்டை வாங்கி 6 வருஷம் ஆகிறது. ரிப்பேர் கீப்பேர் ஒன்றும் செய்யலை. ஓட்டு கூரையாயுது. கூடை வெப்பமும் முழுவதும் ஓட்டை போத்து கொண்டு தலையில் கொட்டுகிறது. ஐயாவுக்கு தன் சொந்த சௌகரியத்தை கவனிக்க பொழுது எங்கே இருக்கிறது? சம்பாதிக்கிற பணமெல்லாம் தான தர்மத்துக்கு போய்விடுகிறது என்று மிக்க அலுப்போடு சொன்னாள். அப்படியா என்று கேட்ட உமா எழுந்திருந்து கூடத்து மூலையில் இருந்த ஒரு சிறு புத்தக அலமாரி அருகே சென்றாள். அலமாரிக்குள் அழகாக மிகவும் கவனத்தோடு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை கருத்துடன் ஆராயத் தொடங்கினாள். அது மாதிரி இன்னொரு அலமாரி கூட இங்கே இருந்தது. ஆசிரமத்துக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு போன வாரம் அதை தூக்கி கொடுத்து விட்டார் ஐயா. நானும் இங்கே வந்து வருஷம் 5 போகுது. பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஐயாவுக்கு தனக்கென ஒரு பொருள் வச்சுக்கொள்ள இச்சையே கிடையாது. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தூக்கி கொடுத்து விடுகிறார். இவர் தாராள குணம் தெரிஞ்சவங்க. நல்லா தலையிலே மிளகா அரைக்கிறாங்க. இவர் மேலே குத்தம் சொல்ல மாட்டேன். காலத்திலே ஒரு பெண்ணை கட்டி போட்டிருந்தா வீடு இப்படி பாழா போக வழி இல்லாமல் இருக்கும். என்ன இருந்தாலும் நான் யார் இவருக்கு? அப்படி செய்யாதங்க, இப்படி செய்யுங்க என்று எடுத்து சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்குது? கட்டின பெண் ஜாதி ஒருத்தி வீட்டில் இருந்தால் அந்த விஷயமே வேறு அம்மா. நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிற வேலைக்காரி. ஐயாவுக்கு தலையை வலிச்சா காலை வலிச்சா அவர் கட்டின பெண் ஜாதிக்கு இருக்கிற அக்கறை வேலை செய்யுங்கிறவங்களுக்கு ஏற்படுமா சொல்லுங்கள்? பழகின தோஷத்திலே எனக்கு தான் மனசு அடிச்சுக்குது. அந்த பழா போன சைக்கிளிலே ஏறி கீழே விழுந்து கை காலை முறிச்சிக்கிட்டு படுத்திருக்கிறாருன்னு பெத்தவள் போல் மனசு கிடந்து தவிக்குது. எல்லா வேலைக்காரங்களுக்கும் அப்படி இருக்குமா சொல்லுங்க என்றால் படப்படி வேண்டும் மூச்சு விடாது. புத்தக அலமாரியை பார்வையிட்டு விட்டு திரும்பிய உமா, நீங்கள் சொல்வது வாஸ்தவந்தான் அம்மா. ஆனாலும் உங்களைப் போல் நல்ல மனசு படைத்த ஆள் வீட்டில் இருப்பது
போவது பெரிய அதிர்ஷ்டம்தான். யாருமில்லாது இப்படி தனியாக இவர் இருப்பதற்கு நன்றாக கவனித்து கொள்ள உங்களைப் போல் ஒரு அம்மா இல்லாவிட்டால் மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் என்றாள். இந்த புகழ்ச்சியை கேட்டதும் கிழவியின் சுருங்கிய வதனம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது. சாகர மட்டும் இங்கே இருந்து ஐயாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்க எனக்கு திருப்திதான். ஆனால் அம்மா, முன்னை போல் என் உடம்பிலே இப்போ வலுவே இல்லை. இந்த ஐயா காலகாலத்திலே ஒரு பெண்ணை கட்டி கொள்ளட்டும். அந்த சந்தோஷத்தை கண்ணால் பார்த்துவிட்டு வேலையிலிருந்து பென்ஷன் வாங்கி கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் வேலை வர வேண்டாமா என்று மெல்ல நகைத்த கிழவி திடீரென்று நினைத்து கொண்டவள் போல் உமாவை உற்று பார்த்து, ஏமா, நான் கேட்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் தான் இந்த ஊர் பண்ணையார் மகள், பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற பெண் என்று ஆவலுடன் வினவினாள். ஆமாம் அம்மா என்று பதிலளித்த உமா தரை மீது வைத்திருந்த தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பலானாள். அதற்கு மேல் இங்கே நின்று கொண்டு அந்த கிழவியுடன் பேசி தொந்தரவு செய்வது வைத்திரு ஆலோசனையை அவமதிப்பதாகும் என்ற எண்ணம் ஏற்படவே அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கட்டிலின் மீது அமைதியில்லாது புரண்டு கொண்டிருந்த சிவகுமார் மருந்து வேகத்தில் நிம்மதியாக வெள்ளியை குரட்டியை எழுப்பிய வண்ணம் தூங்கத் தொடங்கினான். தான் அங்கே நீடித்து நின்றால் முடுக்கிவிட்ட கிராம போனை போல் அந்த கிழவி தானே பேசி அவனுடைய நித்திரையை கலைத்துவிடக்கூடும் என்று அஞ்சிய உமா மறுபடியும் ஒழிந்த போது வந்து பார்க்கிறேன். சாப்பாடு தயாரிக்க உங்களுக்கு இன்று சிரமமாக இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் வீட்டிலிருந்து ஆள்வசம் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன் என்று கருணையுடன் கேட்டாள். பண்ணையார் மகள் தன்னிடம் காட்டிய பரிவில் கிழவி உலகாயுதம் அடைந்து போனாள். வேண்டாம் அம்மா, வேண்டாம். ஒரு ஆழாக்கு அரிசி வடித்து கொள்ள எனக்கு எத்தனை நேரம் செல்லும்? எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேண்டாம் போல இருக்குது. ஐயா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருந்தா அதுவே போதும் எனக்கு என்றாள். அதற்கு மேல் வற்புறுத்த விரும்பாத உமா அவளிடம் இடைபெற்று கொண்டு வெளியே வந்துவிட்டாள். அன்று முழுவதும் அவள் மனதில் சிறிதும் நிம்மதியே இருக்கவில்லை. நாள் முழுவதும் ஓயாத அவளது சிந்தனை அனாதை போல் தன் நினைவின்றி கட்டிலின் மீது மயக்கமாக கிடந்த சிவகுமாரிடமே ஓடி சென்ற வண்ணம் இருந்தது. பண்ணை விவகாரங்களை கவனிப்பதில் அவளுக்கு உற்சாகமே இருக்கவில்லை. உண்ணவும் மனமின்றி ஓய்வாக நித்திரை செய்யவும் விருப்பமில்லாது பகல் முழுவதும் தோட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தாள். உமாவுக்கு தன்னுடைய மனப்போக்கே மிக்க விசித்திரமாக தோன்றியது. சிவகுமாரிடம் அவள் பழகத் தொடங்கிய காலம் மிகவும் குறைவானது. அந்த சில தினங்களின் முன்பின் அறியாத அந்த வாலிபனிடம் அவளுக்கு ஏன் இந்த பற்றுதல் ஏற்பட வேண்டும்? தன்னை போல் தாயும் தந்தையும் மற்ற ஒரு அனாதை அவன் என்ற காரணத்தினால் எழுந்த அனுதாபமாயது நல்லது. உமாவினால் தனது உள்ளத்திலே குமரி போராடி கொண்டிருந்த உணர்ச்சிகளை ஆராய்ந்து தன்னையே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே அவளது உள்ளத்தை வாட்டி கொண்டிருந்த மனக்குழப்பம் அன்று தினம் இன்னும் பண்பனக்காக பெரிய நாலாபுறமும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது என்றால் மிக இல்லை. விபத்து நடந்த ஒரு வார காலத்தில் சிவகுமாரின் தேக நிலை படிப்படியாக குணமடைய ஆரம்பித்து விட்டது. மயக்கம் தெளிந்து படுக்கையை நின்று எழுந்து விட்டான். உடலில் பட்ட காயங்கள் கொஞ்சம் ஆறும் வரை வெளியே சென்று வர வைத்தியர் அனுமதிக்காததனால் அவர் சொல்படி ஓய்வாக வீட்டிலிருந்து வரலானான். இதற்கிடையில் ஒழிந்த போதெல்லாம் காலையிலும் மாலையிலும் அவன் வீட்டிற்கு உமா நேரில் வந்து அவனது தேக நிலையை பற்றி விசாரித்து கொண்டு வந்தாள். அழகர் நத்தம் சிறிய கிராமமாதலினால் பண்ணையார் மகள் போன்ற பெரிய அந்தஸ்திலே வாழ்கிறவர்களது அன்றாட வாழ்க்கை கிராமத்து மக்களுடைய பொது உடைமையாக இருந்தது. இன்று தினம் பண்ணையார் மகள் எப்பொழுது சாப்பிட்டால் எப்பொழுது உறங்கச் சென்றாள் என்று உமாவின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு சம்பவத்தையும் கிராமத்து ஜனங்கள் கருத்துடன் கவனித்து கொண்டிருந்தார்கள். அதனால் விரைவில் ஊரில் சிவகுமாரை பற்றியும் பண்ணையார் மகளை பற்றியும் பற்பல கதைகள் பரவத் தொடங்கிவிட்டன. கேட்டிய சங்கதியை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறாளே பண்ணையார் மகள், அவள் தினசரி சிவகுமார் வீட்டை சுற்றி திரிகிறாளாம். கரும்பு ஆலை முதலாளிக்கும் அவளுக்கும் ஏற்கனவே பட்டணத்தில் சிநேகிதமாம். எல்லாம் பணத்தீமர். இல்லாவிட்டால் கல்யாணமாகாத இளம்பெண் மனமாகாத மலிபனுடைய வீட்டிற்கு போய் வர துணிவாளா என்றெல்லாம் பற்பல வம்புகள் ஊரில் பரவலாயின. உமாவின் காதுகளில் அரைக்குறையாக பண்ணையாட்கள் மூலம் இந்த வதந்திகள் விழத்தான் செய்தன. ஊரார் தன்னை பற்றி பேசும் அவதூறுகளை கேட்டு மிக்க மனவேதனையடைந்தாள். ஆனால் அதே சமயம் சிவகுமாரிடம் கொண்டிருந்த நட்பை திடீரென்று துண்டித்து கொள்ள அவளால் முடியவில்லை. மேலே என்ன செய்வதென்று தெரியாது இருதலை கொல்லி எறும்பு போல் தத்தளித்து கொண்டிருந்தாள்.